இன்னைக்கு எபிசோட்ல மீனா முத்து கிட்ட ரோஹிணி விஷயத்துல எனக்கு ஏதாவது டவுட் இருந்துகிட்டே இருக்கு, மாமா கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லிடலாமான்னு கேக்குறா. ஆதாரம் இல்லாம எதுவும் சொல்ல வேண்டாம்னு முத்து சொல்றான். பிரவுன் மணியை கண்டுபிடிக்க முத்துவும் மீனாவும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ரோஹிணி அதெல்லாம் கேட்டுட்டு இந்த விஷயத்த எப்படியாவது ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறா. காலையிலேயே மலேசியா மாமா துபாயில இருந்து வீடியோ கால் பண்றாரு. வீட்டுல இருக்க எல்லாரும் அவர்கிட்ட மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. முத்து போனை வாங்கி, நீங்க துபாயில எங்க இருக்கீங்க, என் ஃப்ரெண்டு அங்கதான் இருக்கான், அவனை வந்து உங்களை பார்க்க சொல்றேன்னு சொல்றான். ரோஹிணி அங்கிளுக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லி போனை வாங்கி கட் பண்ணிடுறா. மீனா முத்து கிட்ட, நான் நேத்து பார்த்தது வேற யாரோ தான், ரோஹிணியோட மாமா வெளிநாட்டுல இருந்து வீடியோ கால் பண்றாரு, இனிமே எதையும் அவசரப்பட்டு முடிவு பண்ண கூடாதுன்னு சொல்றா. ஆனா முத்து, இப்பதான் எனக்கு சந்தேகம் அதிகமாகுதுன்னு சொல்றான். பார்லர் அம்மா இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே அது மேல எனக்கு ஒரு டவுட் இருக்கு, அது வாழ்க்கையில ஏதோ மர்மம் இருக்குன்னு சொல்றான். மனோஜ் ரோஹிணி கிட்ட, உன் மாமா எப்படி திடீர்னு கால் பண்ணாருன்னு கேக்குறான். உன் மாமா சொல்றத பார்த்தா உன் அப்பா சீக்கிரம் ஜெயில இருந்து வந்துருவாரு போல, உன் அப்பா ஜெயில இருந்து சீக்கிரம் வெளியில வந்துட்டாருன்னா என் பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாரு, இதை விட பெரிய கடையா மலேசியால ஆரம்பிச்சு நான் பெருசா கொண்டாடுவேன்னு சொல்றான். ரோஹிணி வித்யாவை பாக்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு வரா. பிரவுன் மணி அங்க வந்து, நீங்க சொல்லி கொடுத்த மாதிரியே கரெக்டா பேசிட்டேனான்னு கேக்குறாரு. நீங்க ஏதோ விஷயத்துக்காக பொய் சொல்றீங்கன்னு தெரியுது, பொய் சொன்னா சீக்கிரம் மாட்டிக்குவீங்க, அப்புறம் யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றாரு. வித்யாவும், எனக்கு என்னமோ நீ சீக்கிரம் மாட்டிக்க போற நாள் வரப்போகுதோன்னு நினைக்கிறேன்னு சொல்றா. அதுக்கு முன்னாடி மனோஜை என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருவேன்னு ரோஹிணி சொல்றா. மனோஜுக்கும் எனக்கும் இருக்க உறவு ஸ்ட்ராங் ஆகணும், அதுக்கு எங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னு சொல்றா. அந்த குழந்தைக்காக என்னை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்றா. ஸ்ருதி ஏதோ வீடியோ பார்த்துட்டு ரவி கிட்ட, நீயும் என்ன தூக்கிக்கிட்டு 3 ரவுண்ட் அடின்னு சொல்றா. ரவியும் அவளை தூக்கிக்கிட்டு வீட்டுல சுத்திட்டு இருக்கான்.